படம் வந்து ஒரு சமூக கருத்தை பேசுற மாதிரி, பெண் உரிமை வந்து ஒரு சமூக கருத்தை பேசுற மாதிரியான ஒரு ஒரு படம். இப்போ உங்களுக்கு இன்னைக்கும் வந்து காலம் எவ்வளவு மாறினாலும் பெண்களுக்கு எல்லா நிலையிலும் சுதந்திரமும் வந்து அவங்க ஆசைப்பட்டதை வந்து வாழ்றதுக்கான வந்து ஒரு அமைப்பும் இங்க இல்லை. அதனால பெண் உரிமை, பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுறது. ஆமா, அதாவது இப்போ நீங்க கனா படம் பார்த்துருப்பீங்க. கனா படத்துல வந்து ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு பெண் விளையாடலாமா, அது விளையாடுறதுக்கு எவ்வளவு சாத்தியம், எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இதுல மார்ஷியல் ஆர்ட், சிலம்பம் அப்படிங்கிற மார்ஷியல் ஆர்ட், அதை ஒரு பெண் வந்து கத்துக்க முடியுமா, கத்துட்டு அதில் சாதிக்க முடியுமா, அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. அது வில்லேஜ் வில்லேஜ் கதைங்கிறனால அந்த வில்லேஜ் செட்டப்ல இருந்து லைவா பண்ண, சினிமாட்டிக்கா ஹேண்டில் பண்ணாம ரொம்ப வில்லேஜ் சைட்ல இருந்து ஒரு லைவா ஹேண்டில் பண்ண ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு படத்துல வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் படம் தான் இது. வந்து ஹீரோயின் கதாநாயகி மையப்படுத்த படம் தான். ஹரி கிருஷ்ணன் 2 பேர் இருக்காங்க. கூடவே வந்து ஒரு ஹரிக்கு அசிஸ்டண்டா ஒரு தம்பி நடிச்சிருக்காரு, சந்தோஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர். அவர் கொஞ்சம் ஒரு ஒரு ஹீரோவுக்கு கூடவே டிராவல் பண்ற ஒரு கேரக்டர், புதுசு. ஆனா அவர் கொஞ்சம் நோட்டபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. படம் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை போர்ட்ரேட் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சமூக கருத்து, சமூக மாற்றம், பெண் உரிமை, பெண் விடுதலை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு கிடைச்ச பட்ஜெட்ல அவங்களுக்கு இருந்த விஷயங்கள்ல இருந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வந்து இன்னும் ஆழமாக, இன்னும் கொஞ்சம் வந்து டெப்தான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கலாம். படம் அருமையா இருக்கு தோழர். உண்மையான இந்த படம் வந்து பெண்களுக்கான ஒரு அருமையான படம். இந்த படம் இப்போதைக்கு இந்த இன்றைக்கு உள்ள அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, திராவிட மாடல் பெண் இது தோழி அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு படம் தான் இது. ஒரு குடும்பத்துல கணவன் வந்து ஒரு ஊனப்பட்டுதான், கண் தெரியவனாயிரம். அந்த குடும்பத்தை எப்படி ஒரு தற்பாதுகாப்பு கலை இருந்ததுன்னா ஒவ்வொரு பெண்ணும் அந்த குடும்பத்தை ரொம்ப அருமையா நடத்திடலாம் அப்படிங்கிறத நல்லா காட்டுது. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். அதாவது ஒரு ஆண் இல்லைனாலும் ஒரு குடும்பம் ஒரு பெண் மூலயமா நடத்திடலாங்கிறத ஒரு நல்ல அருமையான படம். சிலம்பம் வந்து ஒவ்வொரு பெண்ணும், அதாவது தற்பாதுகாப்பு கலை வந்து சிலம்பம் வந்து அது கத்துக்கிடணும். நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலை, அந்த கலை வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. அந்த கலையை ஒரு பெண் மூலியமா கத்துக்கிடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று, இந்த சிலம்ப கலையை அரசாங்கம் ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் அதுவும் பெண் ஆசிரியரே நியமிக்கணும். அதாவது சிலம்ப ஆசிரியர் வந்து பெண்களை நியமிக்கணும். அப்போதுதான் அந்த பெண் பிள்ளைகள் இந்த சிலம்பத்தை கத்துக்கிடுறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதுதான் ரொம்ப உபயோகமானதா இருக்கும். இது தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளா வைக்க இந்த படத்தின் மூலியமா இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த இயக்குனருக்கு உண்மையான பாராட்டுகள். இந்த கடைசியில தந்தை பெரியார் பேசுகிறார். இந்த தந்தை பெரியார் பேச்ச இந்த படத்துல கொண்டு வர்றதுக்கு இயக்குனருக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். உண்மையிலேயே பாராட்டுகள், இயக்குனருக்கும் பாராட்டுகள். நிறைய பாசிட்டிவ், நெகட்டிவ்னு ஒன்றும் இதுல ஒன்றும் இந்த படத்துல ஒன்றும் தெரியல. எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஆடியன்ஸ் வந்து இது வந்து மேல் தட்டு கீழ் தட்டுலாம் அப்படி இல்லை, எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சிலம்பத்தை பத்தி சொல்லது எல்லாமே நல்லா இருந்துச்சு. சில பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அந்த அவங்க அந்த பொண்ணை காப்பாத்தின அந்த எல்லாம் சிலம்பத்தை பத்தி சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாரு சார். ஹீரோவோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. மேமோட ஆக்டிங்குமே எல்லாமே சூப்பரா நல்லா இருந்தது. எங்களை மாதிரி ஒரு பெண்களுக்குலாம் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபேமிலியா பார்க்குற மாதிரி இருக்குது படம். பெருசா இது உள்ள மியூசிக், பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்குது சார். டைம் போனது பெருசா ஒன்றும் தெரியல. பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு பத்தி பெருசு. ஆமா சார். சிலம்பம் ஒரு இதுவா கலையா நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் பாதுகாப்பா இருக்கும், நம்ம 4 பேரையும் பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன கருத்து தெரிஞ்சு கத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் கரெக்டாங்க சார். இல்ல போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். கரெக்டா பாக்குற மாதிரி தான். ஃபேமிலி கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலியா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் போர், அதுக்கடுத்து போக போக கொஞ்சம் நல்லா சூப்பரா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ½ an hour மட்டும் நல்லா இருந்தது, பார்க்கலாம். லேடிஸோட ஆக்டிங். படத்துல என்னங்க சொல்லுவாங்க? அதான் பெண்கள் பார்க்க வேண்டிய மெயினான படம். முக்கியமான படம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம்? பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? காமெடி நல்லா இருந்துச்சா? யாரை உங்களுக்கு பிடிக்கும் படத்துலயா?
வேம்பு வேம்பு கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காங்களா? சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? சிலம்பம் சிலம்பம் பிடிச்சிருந்துச்சா? சிலம்பம் ஆடுவீங்களா நீங்க? இல்லைங்க. ஆனா அது பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுன்னா சிலம்பம் பற்றி தான் நிறையா பேசுனாங்க, அதனால நல்லா இருந்துச்சு படம். படத்துல யாரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? அந்த வேம்புன்னு நினச்சிருந்தாங்க, அவங்களோட ஆக்டிங் படத்துல வேற என்ன நல்லா இருந்துச்சு? வேற அவ்வளோதான், நான் சிலம்பம் தானே. அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நன்றி.